நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கள்ள துப்பாக்கிகள் விற்பனை என்ற அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கள்ள துப்பாக்கியை விற்பனை செய்ய முயன்றதாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த 3 தினங்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சில நபர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப்களில் குதிரை விற்பனைக்கு இருக்கிறது என ஒரு தகவலை வெளியிட்டிருந்தனர். குதிரை என்றாலே போலீசாருடைய அர்த்தத்தின்படி துப்பாக்கி என்று பெயர் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில அக்ரகரம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ராகுல் என்பவர் தனது வாட்ஸ்அப்ல இந்த பதிவை வைத்திருந்தார். அப்பொழுது உடனடியாக கண்காணித்துக் கொண்ட மாவட்ட போலீசார் உடனடியாக அவரது இல்லத்திற்கு சென்று சோதனையிட்ட பொழுது அவரிடம் அந்த துப்பாக்கி என்பது இல்லை. அவரை மேற்கொண்டு விசாரணை நடத்திய பொழுது இந்த துப்பாக்கி 2 நபர்களை மாற்றி 3வது நபருக்கு சென்றது தெரிய வந்தது. அப்பொழுது போலீசாருடைய தீவிர விசாரணையில் 4 நபர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து கள்ள துப்பாக்கி ஒன்றை பறிமுதல் செய்தனர். அப்பொழுதுதான் இந்த கள்ள துப்பாக்கி எங்கிருந்து வந்தது என தீவிர விசாரணையில் நாமக்கல் சிறையில் இருக்கும் ஒரு குற்றவாளி மௌலீஸ்வரன் என்பவரிடமிருந்து இந்த துப்பாக்கி வாங்கப்பட்டது என போலீசாரினுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இந்த துப்பாக்கி வடமாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்றும், தொடர்ந்து இந்த துப்பாக்கியின் மேல் நட்சத்திர வடிவில் ஒரு வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில இந்த ஒரு துப்பாக்கி மட்டும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்ததா அல்லது இன்னும் 2 துப்பாக்கிகள் இருக்கப்பட்டிருக்கின்றது என குற்றவாளியினுடைய அந்த போலீசார் நடத்திய விசாரணையில தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் பள்ளிப்பாளையம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் தலைமையிலான போலீசார் தற்போது தனிப்படை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு கள்ள துப்பாக்கி தான் இருக்கின்றதா அல்லது இந்த கள்ள துப்பாக்கி எங்கிருந்து வாங்கப்பட்டு வந்தது, அதே சமயத்தில் எத்தனை துப்பாக்கிகள் வாங்கப்பட்டு வந்தது என ஒரு விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் இந்த துப்பாக்கி நாமக்கல் சிறையில் இருக்கும் ஒரு மௌலீஸ்வரன் என்பவரிடம்தான் வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது இருக்கின்றது. சிறையில் இருக்கும் நபர் எப்படி இந்த துப்பாக்கியை வெளியில கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதனால் போலீசார் ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க. இந்த தனிப்படை ஒரு இன்ஸ்பெக்டர் 2 எஸ்ஐக்கள் போன்ற தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு இப்ப விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதுல மேலும் சில முக்கிய புள்ளிகள், அதாவது பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையத்தை சார்ந்த சில முக்கிய புள்ளிகள் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படிங்கிற போலீசார்களுடைய தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கின்றது. எப்படி வடமாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு இந்த கள்ள துப்பாக்கி வந்திருக்கின்றது என ஒரு விசாரணையில் போலீசார் களமிறங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர்.